Hi, welcome to my channel. ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் 60 டே சேலஞ்சில் இன்றைக்கி ஹரணி 16வது நாளாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க வெயிட்டை செக் பண்ணி பார்க்கும்போது 63 கிலோ 450 கிராம் இருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம நோட்டில் என்ட்ரி பண்ணிப்போம். இன்றைக்கி மார்னிங் அவங்க எடுத்துக்கிட்ட ட்ரிங்க் பார்த்திங்கன்னா பாதாம் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டாங்க. இந்த பாதாம் ட்ரிங்க் அப்படின்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் பாதாம் ட்ரிங்க் அப்படின்னு உடனே கடையில் விற்கக்கூடிய பாதாம் அரைச்சி அதில் சக்கரை போட்டு குடிக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. பாதாம் பருப்பை முன்னாள் நைட்டு நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் தோலை நீக்கிட்டு கூட பேரிச்சம்பழம் அரைச்சி கொடுக்கறது தான் பாதாம் ட்ரிங்க். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ப்ரோட்டீன் வேறு. இது குடித்தோம் அப்படின்னா பசி அப்படின்றது நமக்கு அவ்வளோவா எடுக்காது. இதை தான் இன்றைக்கி அவங்க மார்னிங் எடுத்திருக்காங்க. மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அவங்க கோவக்காய் பொரியல் மாதிரி செஞ்சாங்க. வெங்காயம் தக்காளிலாம் சேர்க்காமல் கோவக்காவை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு கூட பெப்பர் போட்டு நல்லா அதை பொரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. சாப்பிட்றதுக்கு உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம நார்மலாக தொக்கு சாப்பிட்ற மாதிரியே தான். ஆனால் தொக்கு இல்லாமல் நார்மலாக ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்குமோ ஆயில் கம்மியாக விட்டு இன்றைக்கி அவங்களே செஞ்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி எனக்கு ஸ்கூலுக்கும் கட்டி கொடுமா அப்படின்னாங்க. அது கூட நல்லா ஒரு டம்ளர் இருக்க மாதிரி வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஜூஸும் இன்றைக்கி இந்த கோவக்காய் பொரியலும் மட்டும்தான் இன்றைக்கி மதியம் லஞ்ச் எடுத்திருக்காங்க. ஏன்னா 2 days 3 days நான் சிறுதானியமோ வேறு எந்த ஒரு ஐட்டமும் சேர்க்காம நான் வெறும் காய்கறியும் பழமும் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மதியம் வாட்டர்மெலன் ஜூஸும் கோவக்காவும் எடுத்துக்கிறாங்க. நேற்று பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் எடுத்துக்கிட்டாங்க. வெண்டைக்காவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக கோவக்காய் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் அவ்வளோவா செய்ய மாட்டாங்க. ஆனால் அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு அது வேகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட் பண்ணி குக்கரில் வேக வச்சுட்டு கூட நீங்கள் இது மாதிரி தாளிச்சிக்கலாம். இல்லைன்னா கூட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா கூட ஒரு 1/4 மணி நேரத்தில் உங்களுக்கு அழகாக அது ரெடி ஆகிடும். அரணியும் நல்லா ஒரு 1/4 கிலோக்கு இருக்கிற அளவுக்கு பதார்த்தமாக செஞ்சதுக்கப்புறம் அது ஒரு கப் இன்றைக்கி எடுத்துக்கிட்டாங்க. ஈவினிங் வேறு எந்த ஒரு ஃப்ரூட்ஸும் எடுத்துக்கல, பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு மட்டும் எப்பவும் போல் ஜீரக தண்ணி எடுத்துகிட்டு அவங்களோட டயட்டை இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஹரணி எப்பவும் போல் ஈவினிங் கொஞ்சம் ஒர்க் அவுட் 1/2 hour பண்ணியிருக்காங்க. மார்னிங் அவளால் எழுந்து செய்ய முடியல அப்படின்றதுனால ஈவினிங் ஃபஸ்ட் எப்பவுமே ஒரு 20 தோப்புக்கரணம் போட்டுட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு அவங்க பாடியில் சின்ன சேஞ்சஸ் தெரியுது. ஓகே பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நாட்கள் தள்ளி அவங்களுக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். தேங்க்யூ.